போட்டியின் இறுதி தருணங்கள். ரீசெண்டாக விஜய் டிவி பாக்கியலட்சுமி சீரியலோட ப்ரோமோ ஒன்று வெளியிட்டிருந்தாங்க. அந்த ப்ரோமோ பார்த்து எனக்கு ரொம்பவே வருத்தமாக இருந்தது அப்படின்னே சொல்லலாம். அப்படி என்ன தான் அந்த ப்ரோமோவில் சொன்னாங்க அப்படின்னா, ஒன்றும் இல்லைங்க, ஒரு மெயின் கேரக்டர் இறந்த மாதிரி காட்டியிருக்காங்க. இது நினைக்கும் போது விருப்பாயிடுச்சு அப்படின்னே சொல்லலாம். யார் அப்படின்னா, அதாவது நம்மளோட பாக்கியாவோட மாமனார் அப்படின்னே சொல்லலாம். இந்த வருஷம் விகடன் அவார்டில் பெஸ்ட் சப்போர்ட்டிங் ஆக்டர் அவார்டை பாக்கியலட்சுமி சீரியல்லேருந்து இந்த மனுஷன் தான் வாங்கியிருந்தார். எதுக்காக திடீர்னுட்டு இந்த மனுஷனை சாகடிச்சாங்க அப்படின்ட்டு மக்கள் எல்லோரும் கேள்வி கேட்டுட்டு வராங்க. ஒரு சிலர் என்ன சொல்கிறாங்கன்னா, அதான் அந்த ரோசாரி தானே இந்த கேரக்டர் பண்ணிகிட்டு இருந்தார், ஸோ அவர் இந்த ஒரு கேரக்டர்லேருந்து விலகிறேன் அப்படின்னு சொல்லியிருப்பார். ஸோ அதனால் ரீப்ளேஸ்மெண்ட் அந்த கேரக்டரை பண்ண முடியாது அப்படின்றனால இறந்த மாதிரி காட்டியிருக்கலாம் அப்படின்ட்டு ஒரு சிலர் சொல்லிட்டு வராங்க. ஒரு சிலர் டிஆர்பிக்காக தான் இப்படி பண்ணியிருக்காங்க அப்படின்ட்டு சொல்லிட்டு வராங்க. என்னதான் இருந்தாலும் இந்த ரெண்டில் எது உண்மையாக இருந்தாலும் சரி, பொய்யா இருந்தாலும் சரி, அந்த ஒரு மனுஷன் அந்த சீரியலில் இல்லை அப்படின்னும் போது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. எதுக்காக இப்படி பண்ணாங்க அப்படின்றது கூடிய சீக்கிரமே தெரிய வரும் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். அது மட்டும் இல்லாமல் அந்த ஒரு மனுஷனை நீங்கள் மிஸ் பண்ணீங்க அப்படின்னா மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள்.